ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி சொல்லிக்கிறேன். பிகாஸ் பாஸ்ட் 2 days நல்லா ஒழுங்காக வந்து அப்டேட் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸ்க்ரீன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவுமே ஷேர் பண்ணேன். நேற்றுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுமே வந்து போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் சரி பண்ண போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் சிஎஸ்கே மேட்ச் அப்படி எடிட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நேற்று என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வைக்கிறதும் அவுட் ஆஃப் டேட்டில் அப்டேட் பண்ணுறது இதே தான் எனக்கு வேலையாக போச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, ஹாப்பியான நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்போவே. ஸோ யார் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம ஜீ தமிழில் வந்து கனா அப்படின்ற சீரியல் லாஸ்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சீரியலுமே வந்து குவிட் பண்ணிட்டாங்க ஆக்ட்ரஸ் தர்ஷனா. ஸோ இவங்க வந்து ஜீ தமிழில் தான் அறிமுகமும் ஆனாங்க. நீதானே என் பொன் வசந்தம் சீரியல் மூலியமாக. அதுக்கப்புறம் கண்ட நாள் முதல் அப்படிங்கிற ஒரு சீரியலுமே வந்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ கனா அப்படிங்கிற ஒரு சீரியல் லாஸ்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. லாஸ்ட் இயர் சேம் டே. ஸோ இந்த டேல தான் வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ அதே டேல அவங்க வந்து அவங்களோட ப்ரெக்னன்சியுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1 இயரில். ஸோ அதாவது அவங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட் எல்லாமே ஷேர் பண்ணி ஸோ கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரியில் இந்த ஒரு ஹாப்பியான அப்டேட்டுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வி ஹேவ் ஈவன் மோர் லவ் டு செலிப்ரேட் திஸ் டைம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட ரிட்டீன் ஒன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குட்டி பாப்பாவை மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் எப்பவுமே வேணும் எங்களோட இந்த நியூ ஜேர்னிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அழகான ஜோடிக்கு நம்மளுடைய எம்ஜி சார்பாக முதலாம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்களும். ஸோ இந்த அழகான ஹாப்பி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களே, ப்ரெக்னன்சி அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நம்மளோட சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம் இந்த நியூ ஜேர்னிக்கு. இந்த ஒரு ப்ரெக்னன்சி ஜேர்னி சேஃபாகவும் ஹாப்பியாகவும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.